நீர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீர்கள். என்ன சார் உண்மை? சுவிட்சர்லாண்டில் இருக்கிற உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபா விழுந்துருச்சா விழலையா? எனக்கு சுவிட்சர்லாந்தில் இப்போ 100 ரூபாய்க்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன். சுவிட்சர்லாந்தில் அக்கௌண்ட். நான் இந்தியன் பொலிட்டீஷியன் அங்கே கருப்பு பணங்கள்லாம் பதுக்கி வைக்கிறது. அதுதான் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ என்னன்னாக்க உங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் ஒரு 1 crore விழுந்துருச்சு. லண்டனில் எனக்கு சொகுசு பங்களா இருக்கு. எப்படின்னு பேசுறது யாருன்னா நம்மளுடைய அருமை நேயர்கள் சிலர். என்னன்னா நம்ம வந்து தினகரன் பற்றியும் அன்புமணி பற்றியும் 2 எபிசோட்ல பேசணும். அதுக்கு பிரதிபலனாக நமக்கு இதெல்லாம் கொடுத்ததா வந்து சில பேர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. நினைச்சு பார்க்க நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு, கிடைச்சா நல்லா தான் இருக்கும். நம்ம அப்படி செய்ய மாட்டோன்றத உண்மை. போங்க சார், எனக்கு ஒரு 20 ரூபா டோக்கனும் கிடைக்கல, உங்களுக்கு அது கிடைச்சது. எனக்கு மாம்பழம் கூட கிடைக்கல. மாம்பழம் கூட கிடைக்கலையா? அப்புறம் அவங்க சொல்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் சார். ஆமாம் சார், நம்ம வந்து இப்போ தினகரனுக்கு ஓட்டு போடுங்கன்னியோ இல்லை அவரை நம்ம கேன்வாசிங் பண்ணியோ இல்லை ஒரு பெரிய டேர்னிங் ஏதோ நம்ம அவரை பற்றி எதுவுமே பெருசாக ஒன்றும் சொல்லலை. களத்தில் அவரவர்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அப்போ சீமானை பற்றி மட்டும் திட்டுவீங்க சார், ரஞ்சித்தை திட்டுவீங்க சார். சீமா பேசுறது வந்து ஆன்டி இண்டியனிசம். அதையும் மீறி நாம வந்து அவங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நம்ம எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்டை பற்றி தான் விவாதிக்கிறோம் தவிர்த்து அதுக்கு அது பியாண்ட். நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ சீமான் அரசியலுக்கு வந்ததையோ அவர் பேசுறது யாரும் விவாதிக்கல, யாரும் வந்து எதிர்க்கல. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். சீமான் ஒரு எலெக்ஷன்ல நின்று தன்னோட கெப்பாசிட்டி என்னன்னு காட்டிட்டார், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆமா, ரஞ்சித்தையும் சொல்றோம் அப்படின்னா அவர் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இல்லாத கருத்துக்களை சொல்லும் போது சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப தினகரன் வந்து விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்டில். என்னைக்காவது அவரு ஆரிய புரட்சி, திராவிட புரட்சி, பார்ப்பன சதி அப்படி இப்படின்னு எதையா தேவையில்லாத பேசி பார்த்திருக்கீங்க? நம்ம வந்து அவர் எப்படி ஒரு எமர்ஜ் ஆகி வந்திருக்க ஒரு லீடராக பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். களத்துல அவரோட நிலைப்பாடு என்ன, அவர் வந்திருக்கிறதுனால எப்படி விளைவுகள் இருக்குது, யார் யார் பதுங்குறாங்க, யார் யார் ஒளியிறாங்க அவர் கண்டு அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். தினகரனை பத்தி பேசும்போது கூட நம்ம போன எபிசோட்ல அவரை பத்தி சில விஷயங்களை சொன்னோம். பட் அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து எல்லாரும் கொஞ்சம் பேர் விலகிற மாதிரி தானே இருக்குது. இல்லை, இன்னைக்கு இந்த ஈரோடு மாவட்ட செயலர் ஒருத்தர் விலகிட்டாத ஒரு செய்தி படித்தேன். நான் என்ன சொல்கிறேன் சார், ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அவங்க வின் பண்ணாங்கன்னா, எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னா யார் காரணம்? அவங்க மட்டும்தான். அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஆளுமை எல்லாம். அதே மாதிரி பாருங்கள், அவங்க தோத்தாலும் அவங்கள தான் சொல்லுவாங்க. ஏன்னா வேட்பாளர் தேர்வு வந்து எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. தினகரன் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜெயலலிதா கிட்ட இருக்கக்கூடிய அதே தன்மை தான் இவருக்கு இருக்குது. இன்றைக்கி அமமுக அப்படின்னு சொன்னோம்னா சசிகலா அவங்க வந்து பொதுச் செயலர் சிறையில் இருக்காங்க. இப்போ கட்சியை நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் மட்டுமே அடையாளப்படுத்தப்படுகிறார். இவர் மட்டும்தான் இருக்கார். இவர் தான் ஒரு அடையாளம் வச்சு அந்த கட்சியை வளருது, இல்லை ஒரு இலக்கை நோக்கி போகுது. இந்த ஈரோடு மாவட்ட செயலருடைய பேர் தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏதோ ஒரு படித்தால தான். ஆக அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னா அது தினகரன் மட்டும்தான். அதனால் அது யார் போகிறாங்க யார் வராங்கிறத பற்றி ஒன்றுமே நம்ம நல்லா அவங்களும் கவலைப்பட வேணாம், நம்மளும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இவர் மட்டுமே அடையாளமாக இருக்கார். என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னென்னா, இவர் ஒன்று கூட்டணி அமைக்கணும், இல்லை தனித்து நிற்கணும். தனித்து நிற்கிறதுல ஒரு தைரியமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன மாதிரி வியூகம் அமைப்பார்ன்றது யாருக்கும் தெரியல. ஏன்னா அதுவும் ஒரு ஜெயலலிதாவுடைய குவாலிட்டி தான், விஷயத்தை வெளியே சொல்லாமல் கடைசியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. அது ஒரு சம்மட்டேடியாக இருக்கும் எதிரிகளுக்குன்ட்டு. பட் தினகரனுடைய ஆக்சுவல் பிளான் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார், இப்போ தினகரனோட ஆக்சுவல் பிளான் என்னவா இருக்கும்னு அவரும் இதுவரை சொல்லலை. இப்போ அவருக்கு எந்த கூட்டணிகளை தேடி போனதாகவும் தெரியல. பட் அரசியல் விமர்சனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ எந்த கூட்டணியுமே இவங்க பேசுகிறோம், கூட்டணி பேசுகிறோம். ஆனால் இவங்க அமைய போறாங்கன்னு தெரியுது. ஏடிஎம்கே பிஜேபி ஒரு அலையன்ஸ், காங்கிரஸ் டிஎம்கே ஒரு அலையன்ஸ். அப்புறம் கொஞ்சம் இடங்கள் தெரியுது. இந்த டிஎம்கே, அதாவது இந்த ஏடிஎம்கே கூட்டணியில பாமக போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கே கூட்டணியில வைகோ திரும்ப வைகோ திரும்ப இருக்கிறான்னு சொன்னாங்க. இப்ப திரும்ப கொஞ்சம் இழுபறியில எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, என்னமோ தெரியல. இவர் பாமக எங்க போச்சுன்னா அவர் அங்க போயிருவாரு. ஆமா, அப்படியே ஒரு இழுபறிகள் நடந்துட்டு இருக்கு. யாருமே முடிவு பண்ணல. ஆனா இவங்களும் ஒரு செட்டு சேருவாங்க அப்படின்னு நம்மளால காட்ட முடியும். இதுல இப்போ தேமுதிக எங்க சேரும்னு யாருக்கும் சொல்ல தெரியல. இப்ப இப்படி இருக்கும்போது அவங்க 2 டீம் நமக்கு உறுதியா தெரியுது. ஏடிஎம்கே டீம், டிஎம்கே டீம். அவங்க 40 தொகுதியும் அவங்க தொகுதிகளோட நிற்பாங்க. தினகரனோட மூவ்கள் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ எந்த கூட்டணி வச்சாலுமே 40 தொகுதியில யாரும் ஜெயிக்க முடியாது. இப்போ காங்கிரஸும் டிஎம்கேயும் வச்சுட்டு இவங்க 25, அவங்க 10, அவங்க 10னா கூட 25ல இவங்க ஒரு 15-20 ஜெயிப்பாங்க, அவங்க ஒரு 8 ஜெயிப்பாங்க, அல்லது 10 ஜெயிப்பாங்க. அப்படிதான் போக முடியும். தினகரோட மூவ் என்ன இருக்கு, என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்கு நம்ம 40 தொகுதியில நின்று வீணா 40 தொகுதியில கான்சன்ட்ரேட் பண்ணணும், வெற்றி வாய்ப்பு உள்ள 25 தொகுதிகள் நம்ம நின்னா போதாதா? கரெக்டா மற்ற தொகுதியை நம்ம யார் கூட்டணி வந்தா அவங்கள விடுவோம், இல்லை அப்படின்னா அதை நம்ம சாய்ஸ்ல விடணும்னா விடுவோம், வேற ஏதாச்சும் என்ன செய்யலாம். அவரே வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துற மாதிரி ஆகாதா? 15 தொகுதியில தான் எனக்கு வந்து செல்வாக்கு இருக்கு, மற்றதுல இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆகாதா? இல்ல, நிற்கிறதவங்க எல்லா இடத்துலையும் வேட்பாளரை நாங்கள் நிறுத்தலாம் சார். முழு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறது வந்து 25 தொகுதி கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. ஆனா சமீபத்திய இதுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ கலைஞர் கருணாநிதி ஒரு பெரிய அரசியல் வித்து,
அவர் எப்பவுமே கூட்டணிகளை பயங்கரமா கையில வச்சிருப்பாரு. அது அண்ணா காலத்துல இருந்தே அவங்க அப்படிதான். இப்ப திமுக 2 தலைவர்களை தான் பார்த்திருக்கு, ஒன்னு அண்ணா இன்னொன்னு கலைஞர். இவங்க 2 பேருமே கூட்டணிகளை கொண்டு போறதுல நல்ல சொல்லணும், இந்த கில்லாடிகள்லயும் கில்லாடிகள். அப்படி பேச்சிலேயே வளைப்பாங்க, உணர்ச்சியா பேசுவாங்க, அப்படி வளைச்சு கொண்டு போயிருவாங்க. இப்ப மு.க. ஸ்டாலின் அவர் புதுசா வந்திருக்கிறார் என்னமோ தெரியல. இப்ப மு.க. ஸ்டாலினுக்கும் திருமாவுக்கும் ஒரு சின்ன உரசல்கள். வைகோ கூட அடிக்கடி கூட்டணி இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு கதவை தட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. துரைமுருகன் அங்க இருந்துட்டு இருக்கா இரு இல்லன்னா போ அப்படிங்கிற மாதிரி அவரு ஒண்ணு சொல்லி கடைசியில வந்து ஸ்டாலினும் கலைஞர் மாதிரியே இதயத்தில் இடம் முடிஞ்சது. அது அப்படி போயிட்டு இருக்குது. இல்ல திரும்ப கொஞ்சம் உஷாராகிறார், நமக்கு எப்படி கொஞ்சம் தொகுதிகளை வாங்கணும். ஏன்னா இது அரசியல் சார், எல்லாரும் அவங்கவுங்க வளர பார்ப்பாங்க, எல்லாரும் அவங்களோட இருப்புகளை தக்க வைக்கணும். அதனால திரும்ப இப்போ கொஞ்சம் முரசல் இருக்கிறதுனால ஒரு தினகரன் பக்கம் வரலாமா அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இது இந்த கட்சி, அது அந்த கட்சி, அந்த ஜாதி இந்த ஜாதி சொன்னக்கூடிய அரசியல் கணக்குகள்ங்கிறது எப்பவுமே அவர் தினகரன் அவர் அந்த முகாமுடைய ப்ளஸ் பாயிண்ட் நான் என்னன்னு பாக்குறேன்னா, இவ்வளோ பேர் பேசினாக்கா வந்து விடுதலை சிறுத்தைகள் உங்க கூட்டணியில் சேருவாங்களா, பொறுத்து இருந்து பாருங்கள். ஆமாங்க சேருமா, கூடி சீக்கிரம் விடைய தெரியுன்றாங்க. ஆனால் தினகரன் மட்டும் பாருங்க, அவர் எதுவுமே யாரை பற்றியும் அவர் வந்து அவங்க எதிர்பார்க்குறவங்க கிட்ட பேசுகிறோம் ஒன்றும் ஒரு க்ளூலெஸ். இது அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு தைரியமா இருக்கிற மாதிரி. அவர் வந்து அவரோட எதிரி யாரை எதுக்கணுங்கிற ரொம்ப கரெக்டா தெளிவா இருக்கிறார். பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார், தமிழக மக்கள்கிட்ட போய் நீங்க ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டீங்க, இவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, அம்மா கொடுத்த ஆட்சி இது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ மக்கள்கிட்ட போற மாதிரி மூவ் பண்றாரு. மற்றபடி தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே அவரு பேசுனது தெரியல. இது அதாவது பிரதமர் கருப்பு கொடி பிடிக்கிறது நீங்க இவ்வளவுக்கும் பாருங்க. சசிகலா உள்ள இருக்காங்க, ஏகப்பட்ட சசிகலா மேல இந்த ரைடுகள், அந்த இது பாஜக நிறைய வேலைகளை பண்ணது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பார்ப்பன கிரகாரா சிறையில சசிகலாவுக்கு சிறப்பு இது கொடுத்ததா, தினகரனுக்கு இரட்டை இலை வழக்கு, அந்த இதெல்லாம் நிறைய குக்கர் சின்னம் கொடுக்க கூடாதுன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. அப்பவும் அந்த குக்கர் சின்னத்தை கூட கிடைக்க விடுறதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது. அப்ப இது என்ன சார் நியாயம்? ரெட்டை இலையா முடக்குனீங்க சார், ஒண்ணு ரெட்டை இலையை நீ 2 பேருக்கும் கொடுக்காம முடக்கிருக்கணும். பொதுவா இருக்கு. இப்ப போன தடவை அப்படிதானே முடக்குனீங்க. ஜெயலலிதாவும் பிரிச்சிருக்கும் போது நீங்க இரட்டை புறா ரெட்டை சேவல் தானே நீங்க ரெட்டை இலை முடக்கி தானே வச்சிருந்தீங்க. இப்ப மட்டும் ஏன் ரெட்டை இலை ஒரு பார்க்க கொடுத்தீங்க? சரி, அதை தான் கொடுத்தீங்க. குக்கர் சின்னம் கொடுத்ததுல இப்ப என்ன பிரச்சனை? அதுவும் கொடுக்க கூடாதுன்னு எப்படி? இப்படி இவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே அவர் ஜென்டிலா இருக்கிறார். மோடி வரும்போது அவர் ஒரு எதிர்ப்பும் குக்கர் விசில் அடிக்கும்ன்றதால தெரியல சார். அப்புறம் என்ன சின்னத்தை கொடுக்குறதுன்னு தெரியல. இப்ப மோடி வரும்போது ஒரு ஜென்டிலா இருக்கிறார். மோடி பாரத பிரதமர் வரார், நம்ம ஜென்டிலா இருக்கணுங்கிறார். இன்னொன்னு தேவையில்லாம தமிழிசைக்கு பதில் சொல்றதோ, எஜிராசாவுக்கு பதில் சொல்றதோ, அது ரொம்ப ஒரு வாட்சபிள் பாயிண்ட். கிட்டத்தட்ட ஜெயலலிதாவுடைய குவாலிட்டிஸ் வந்து தினகரன் அவர்கிட்ட இருக்கு நம்ம வந்து சொல்றோம். பட் அதுலேயும் ஒரு சில முரண் இருக்கு. என்னன்னாக்கா, ஜெயலலிதாவுடைய அரசியல் அனுபவம் வேற, இவரது வேற. அதுக்காக இவரையும் வந்து ஜெயலலிதா மாதிரி கருத முடியுமா? ஒரு சில ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறோம். பட் எவ்வளவு தூரம் அதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ தினகரன் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இப்போதான் வந்து ஒரு எலெக்ஷனை முடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. ஜெயலலிதா எம்பியாவும் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இல்ல நான் சொல்றது இப்ப கட்சி தலைவர் அப்படிங்கிற பொது அந்த இது போஸ்ட்டுக்கு வந்து இப்பதான் நடத்திட்டு இருக்கிறேன். இல்ல ஜெயலலிதாவோட நீங்க வந்துச்சுன்னு ஜெயலலிதாவை யாரும் லேஸ்ல மீட் பண்ண முடியாது. பாரத பிரதமரே வந்தாலும் அவ்வளவு லேஸ்ல அந்த அம்மாவை மீட் பண்ண முடியாது. தொண்டர்கள் அந்த அம்மாவை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. கட்சி கூட்டங்கள் வேற, பிறந்த நாள் மாதிரி வந்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அவங்க முடிவு பண்ணாதான் யாரையும் பார்ப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி யாரை முடிவு பண்ணணும் மீட் பண்ணணும் அவங்க தான் முடிவு பண்ணாங்க. இன்னொரு ஆள் முடிவு பண்ண முடியாது, அது பிரதமரா இருந்தாலும். ஆனா தினகரன் அப்படி இல்லை. அவர் வந்து களத்துக்கு வரார், தொண்டர்களோட நெருக்கமா இருக்கிறார். யாரும் அவரால் லேஸ்ல பார்க்க முடியுது, பழக முடியுது. எந்த இடத்துக்கு போனாலும் தொண்டர் எங்கேயா தனி மேடையில இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? நீங்க தொண்டரோட தொண்டராதான் நின்று போட்டு பேட்டி எல்லாம் கொடுத்துருக்கீங்க. சில கட்சிக்காரங்க அவங்க சைடுல நானும் பேசியிருக்கிறேன். என்ன ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து முடிஞ்சு கிளம்புற பொழுது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட பேச முடியாம போச்சு. நான் கிளம்பி போயிடுவாரான். கூட்டம்லாம் அதை வந்து பேச முடியாதுன்னு போயிடுவாரு. ஆனா போயிட்டு ஒரு ஃபோன் காலோ இல்லைன்னா அடுத்த சந்திக்கிறது, எங்க நீங்க அந்த கூட்டத்தில் வந்து அங்க இருந்தீங்க, என்னால உங்ககிட்ட பேச முடியல, இது மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. தொண்டனுக்கு அதானே சார் வேணும். கருணாநிதி ஒரு ஆக்டிவ், கருணாநிதி இதே பாலிசி தானே வச்சிருந்தார் கடைசி வரைக்கும். அவர் முடியாம இருக்கும்போது கூட என்னால தொண்டர்கள் தானே வந்து பார்த்துட்டு போனோங்கிற ஒரு ஆசையில தானே இருந்தார். இது ஒரு நல்ல பக்குவப்பட்ட அரசியல்வாதி இதுதான் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படி சில கோல்டு ஜெயலலிதா கிட்ட இருக்கு சொன்னா, சில கோல்டு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி மக்களா இருக்கிறது அப்படின்னு அவரு பரவாயில்ல நல்லா இறங்கி போயிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பல ஆதரவு தமிழ்நாடு திரட்டி கொடுக்குது. எளிதில் பழகக்கூடிய ஒரு தலைவராக அணுகக்கூடிய தலைவராக இருக்கிறார். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் இருக்கு, ஜெயலலிதா கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க ரெண்டு பேர் ஒரு இமயம் மாதிரி. அவங்க சினிமாலேருந்து வரும்போதே அவங்களுக்கு வந்து ரசிகர் கூட்டம் அதிகம், ரசிகர்களுக்கு அவங்க மீதான ஈர்ப்பு அதிகம். அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க புத்திசாலித்தனமா. அதை வந்து சில விஷயங்கள் வந்து உண்மை ஒரு ரொம்ப அட்ராக்டிவாகவும் உண்மையானதாகவும் தெரிஞ்சுது. அது உண்மையும் கூட. அதே அளவுக்கான எதிர்பார்ப்பு தினகரன் மீது வைப்பதுன்றது சரியா இருக்குமா? எம்ஜிஆர் ஒரு பெரிய முகம், அவர் தான் நிறுவனர், அவர் தான் ஓட்டு வாங்கினார். அந்த ஓட்டு வங்கி மாறவே இல்லை. அந்த ஓட்டு வங்கி அப்படியே ஜெயலலிதாவுக்கும் வந்தது. அவங்க தக்க வச்சு இவ்வளவுக்கும் எம்ஜிஆர் அளவுக்கு ஜெயலலிதா பிரபலம்னு நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா எம்ஜிஆரோட ஓட்டு வங்கி ஜெயலலிதாவுக்கும் வந்தது.
இப்ப ஜெயலலிதாவுக்கு பிறகு இப்போ ஒரு எலெக்ஷன் பார்க்கும்போது ஆர்கே நகர்ல இவர் அதை வாங்கி காட்டியிருக்கிறார். ஒரு ஓட்டு எல்லாரையும் சொல்ல போனா ஜெயலலிதாவோட அதிகமான ஓட்டை வாங்கி தன்னை நிரூபிச்சிருக்கிறார். சோ ஓட்டு வங்கி ஓரளவுக்கு அப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. அந்த நடந்த ஒரே ஒரு எலெக்ஷனை மட்டும் தெரியுது. இனி தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கும்போது இனி தேர்தல் தான் அதை பதில் சொல்லும். ஆனா இன்னொன்னு, அதே நேரம் கட்சி ரெண்டா உடஞ்சிருக்கு. பழனிசாமி இருக்கிறார், அவங்களும் இருக்கிற கஜனுக்கு பணத்தெல்லாம் வாரி தான் இறக்கிறாங்க. இல்ல தினகரன் சைடுல வந்து பிரிஞ்சு போறதை பத்தி பேசுறோம். ஆமா, இங்க ஏடிஎம்கேல மட்டும் ஒன்னும் வருது, ஒண்ணும் இல்லையே. அங்கே தம்பிதுரை வந்து போர் கொடி கொடுக்குறாரு. தம்பிதுரை அரசியல் பிஜேபி நம்மள டாமினேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அது இவங்க டிராமா பண்றாங்களா இல்ல உண்மையிலும் பண்ண? ஏன்னா தம்பிதுரையும் அந்த கொங்கு மண்டலத்து பக்கம் உள்ளவர் தானே, அந்த ஏரியாவில் உள்ளவர். அப்போ தாங்க இடத்துல ஒருவேளை பிஜேபி வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல ஏதோ பேசுறாரோ தெரியல. இல்ல எடப்பாடி ஏதோ உள்கட்சியில பேசுறாரா, இல்ல நம்ம பிஜேபி கிட்ட தொகுதி பங்கீடுல சில லாபி பண்றதுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ஒருத்தர் பேசினாதான் பழனிசாமி நாளைக்கு தொகுதி பங்கீடு வைக்கும்போது எங்க கட்சியில எதிர்ப்பு இருக்கு சார், ரொம்ப தர முடியாது சார், இல்லைன்னா அவங்க ஒரு 15-20 சீட்டு கேட்டாங்க. அப்போ செந்தில் பாலாஜி வேவு தாங்க போயிருக்காரா? சொல்ல முடியாது, அரசியல் எதுவும் நடக்கலாம். அதனால அவங்க அது உட்கட்சி பிரச்சனை, அவங்க ஏதோ ஒரு லாபி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க அவங்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சார் நல்லா கவனிச்சு பாருங்க, அரசாங்கம் பணங்களை அள்ளி எரியுது. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க ஒரு நியாயம், திடீர்னு இப்போ இதுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும், எப்படியாவது நம்மளும் ஒரு பேரை ஆக்கிடணும் அப்படின்னு அவங்களும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காலம் தான், தேர்தல் தான் பதில் சொல்லணும். பார்க்கலாம். தினகரன் வந்து எம்ஜிஆரா ஜெயலலிதாவா இல்லை ரெண்டும் கலந்த ஒரு ஆளுமையா அப்படின்றதெல்லாம் பட் இதை நீங்கள் பேசுனீங்க வச்சுங்களேன், பிரச்சனை சுவிட்சர்லாண்டில் உங்களுக்கு 2 கோடி வந்துடும். ஆமாம் சார், ஜாக்கிரதையா இருங்க. அதனால வந்து இது மக்கள் தான் தீர்மானிக்கும். மக்கள் தீர்மானிக்கும். என்ன 2 மாசம் தானே சார் இருக்கு, மே மாசம் தான் எல்லாம், ஏப்ரல் கடைசி மேலே தான் எல்லாம் தெரிஞ்சிருமா சார், அப்புறம் மக்கள் தீர்மானிக்கிட்டு சார்.